நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு வீணா போச்சு குமார். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்கள்லாம் ஷாக் பண்ணது ஆர்சிபியாக கப்பிட்டாங்க. நிறைய பேர் குஷியாக இருக்கையே ஆர்சிபி கப்பிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நான் எப்படி நினச்சேன் ஆர்சிபியாக போகும்போது கப்படிக்கணும் அப்படின்னு. நான் என்னைக்கு எடுத்த விடுன்னு கேட்டீங்கன்னா அதாவது சாரி காய்ஸ், நான் இனி இன்ட்ரோவே ரெடி பண்ணல. சரி, நம்மளோட இன்ட்ரோவை போட்டு உள்ளே போயிடலாமா? யோகா வெல்கம் டு தமிழ் நியூஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓ ஒன் மேட்ச்லங்க டைமுக்கு ஏற்ற மேட்ச். கோவிட தமிழ் இருக்கும் போது அந்த ஒரு கிளாஸ் நான் கொடுக்கலாம்ல. கைஸ் ஐ நீடு கோயமெண்ட்லாம் வாங்கிக்கோங்களா. இவன் MP5, இவன் பெராப்புள். நீங்கள் பாருங்க MP5 பெராப்புள் தான் இல்லை வேறு வேறு. Double takedown. சாரி गाइस, வாய்ஸ் கொடுக்கல. மன்னிப்பு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட்டு குட்டியே தான் அந்த நூபு குட்டி நான் பார்த்துக்கோங்க. அக்கா கில்லு தர மாட்டுக்காங்க. ஒரு கில்லு அதுவும் 7 அடிச்சு. ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிக்கீங்க? மரியாதை வாங்கி கொடுத்துருக்கா. எனக்கு கில் ஆட்டையை போட்டதுக்கு எனக்கு டோக்கன் வேணும். அந்த டோக்கனுக்காக கொடுத்துரு. நீட்டா எனக்கு டபுள் கில் வேணும், நீ கொடுக்கணும். கண்டிப்பாக அங்கே எழுப்புறாங்க. அப்போ நாங்கள் இங்கே எழுப்போம். இந்த 3 நம்பரே டேமேஜ் அதிகம் இல்லை. அட்ரா மூடா இவன். இப்போ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏறி அடிங்கடா இந்த நூபை. அடி 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 அடி. நூபு குட்டி அடிங்கடா நூபு குட்டி அடிங்கடா. அவ்வளோதான் நூபு குட்டி கெட்டுச்சா. இவன் நம்ம டீமுக்கு தப்பு பண்ணுறோம். பின்ன எனக்கு நான் எடுக்க வேண்டிய கில்லெல்லாம் நீங்கள் எடுக்கீங்க. அந்த அக்கா மெயினாக நான் எடுக்க வேண்டிய கில்லெல்லாம் ஆட்டையை போடுறா. ஒன்று நான் மேட்ச் போட்டால் போதுண்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா.
பூவரும் பவளம் பூவரும் பவளம் பூவரும் டே நூபு குட்டிடா இவன். இந்த மாதிரி நூபு குட்டிலாம் ஏன்டா கேம் சொல்லுவீங்க? இது ஓகே வெளியவா சென்சிட்டிவிட்டியில் Double takedown. இது 50 ஃபஸ்ட்டு இந்த நூபு ஏன்டா கடைசி இருக்க நூபு நூபுடா அவன் நூபு குட்டி மாதிரி பண்ணிட்டுருக்கா. நூபுங்களா இவளெல்லாம் ஏன்டா கடைசியில் விட்றீங்க? நீங்களாச்சும் கடைசிடுறீங்களா? நான் பாட்டுக்கு இருப்பேன்டா. இந்த மாதிரி நூபெல்லாம் விட்றீங்க. நிஜமா நூபுடாவ என்னடா இது வேற நூபுங்கடா எல்லாரும் நூபுடா. நானும் பார்த்துட்டு நூபு மாதிரி பண்ணிட்டு இந்த நூபுக்குள்ளே இருக்காங்கடா. ஓடு ஹெட்டு பண்ணிட்டா. இவன்டா நூபுடா ஹெட்டெல்லாம் அடிச்சண்டா. பாத்து மாதிரி பண்றாங்கடா. கன்ஃபார்ம் நூபு என் டீம் கூட தெரிக்கிறவங்கலாம் நூபு. நான் போய் சொல்ல நிஜமா நூபு தான். இப்படிலாம் ஒருத்தம் பண்ணால் என்ன கேஸ் பண்ணுறது? நிஜமா நூபு கேட்கணும். நூறு மாதிரியா பண்ணிருக்கானுங்க. முதல்ல இந்த அக்கா கூட போய் நான் கீழே எடுத்துருவேன். எனக்கு வந்து இந்த அக்கா கடைசியாக சரியாக பண்ணிருந்து ஓ இங்கே வாக்கா First doom. நூபு எத்தனை லெட்டர் அடிப்ப ஓடா நூபு குட்டி பார்த்துக்கிட்டே நூப் மாதிரி என்னதான் சாவுங்கடா நூபு குட்டிங்களா. எவன்டா அது? நூபுடா எல்லாரும் போங்கடா. 2 கில்ரா நூபுங்கடா நீங்க. கிங்கடா போங்கடா அங்கிட்டு. இருக்க காசுக்கெல்லாம் டீம்ல இருக்க 4 பேருக்கு மேல 1 2 3 நூபு குட்டிங்களா. வாங்க இந்த 3ஆம் நம்பர் செத்துருவான் பாருங்க.
எங்கள் கூட ஏறி வராமல் அங்கே நூப் மாதிரி இருக்கான். தமிழ் கூட சில ஆசை தமிழ்க்கு சில ஆசை இருக்குது. அந்த ஆசை கூட அங்கம்தான். இந்த இடத்துல நான் ஒரு நூபுத்தனமான வேலையை பண்ணிட்டேன். இங்கேயே அவனை போட்டோம்னா என் டீமுக்கு சுத்திருக்க மாட்டேன். இவனா நூபாச்சே. இந்த கில்ல எனக்கு கொடுத்துரு. சாவுங்கடா பாயாடா. என்னையா அடிச்சுட்டு இருக்கான். மெடிக்கல் பாட் அவுட் அடிப்பண்டா. இப்போ எந்தறாங்க கோல்டு 3டா. பார்த்தீங்களா காய்ஸ், சில்வர் 2 வந்து ஒரு மேட்ச்ல கோல்டு 3க்கு வந்துட்டேன். ப்ரோ பிளேயரா. பூயா ஸ்ட்ரைக் வேறு இருக்கு. ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்துக்கோங்க. ஸோ இதான் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் கூட பார்த்துக்கோங்க கைஸ். வெற்றி பூயா சிஎஸ்ல 2 மேட்ச் தொடர்ந்து வின்னு. நெக்ஸ்ட் அதான் 14 2:37. இப்போ மணி 2:38. ஒரு நிமிஷத்துக்கு மேலே தான் வெளியே வந்துருக்கேன். ஐயோன் கேஸ் ரொம்ப லோனு. என்ன கைஸ், ரஞ்சித் ரெஸ்ட் ஃபோன் என்னோட ஐடியா காணோம். நூபுங்களா ப்ரோ பிளேயரா. ப்ரோடா. போங்கடா அங்கிட்டு. 90 இருக்கு. நீ வாழ் வாங்கி போகலாம். இதெல்லாம் எதுக்கு வந்துட்டு? இது என்னது வீக்லி லெட்டா? சிஎஸ்க்கும் பிஆருக்கும் சும்மா இருக்கு. இதெல்லாம் நான் வாங்கினதில்ல. அதனால ஆளுக்கு ஒவ்வொன்று கண்ணுங்களா எல்லாம் வீட்டில் போய் தூங்குங்க அப்படின்னு அவனுங்களாம் அனுப்பிவிட்டு மீதி இருந்தால் 40க்கு எதையும் பர்ச்சேஸ் பண்ண முடியல. சரி நம்ம வீட்டுக்கு போய் தூங்க சொன்னோம்ல, அதெல்லாம் வீட்டில் பண்ண பார்க்கலாம். கலெக்ஷனில் என்னவோ புதுசு வந்திருக்காங்க. எதுவும் இல்லை. அப்புறம் என்ன சொல்லுங்க. என் ரஞ்சித் ஸ்டூஃபான் என்னோட ஐடியா காணுங்க. குஷ் இதுக்கு ஒன்று குஷ். நம்ம அவர் கூட ப்ளே பண்ணால் அவர் யூஐடி போடணும். யூஐடி போட்டுடலாமா? போட்டுடலாம். யூஐடி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து தெரியாது. கமெண்ட்டில் தான் வந்திருக்கான்னு பார்ப்போம். என்னது அடேங்கப்பா. அது எக்யூர் பண்ணல. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி எக்யூர் பண்ண போகிறோம். என்னடா ப்ரைம் லெவல் எனக்கு தெரியாத மாதிரியே வச்சுருக்கானுங்க. போய் எக்யூர் பண்ண போகிறான் அந்த ட்ரெஸ்ஸில் மிஷின் கன்ஸில் போய் P90க்கு பச்சை கையில் பிடிக்கானா இல்லை. அடுத்தபடியாக ஷார்ட் கன்னுக்கு போய் சார்ஜ் பஸ்ட் இருக்கு பச்சை கையில் பிடிக்கானா இல்லை. ஐயோ, அடுத்தபடியாக என்கிட்ட ஒரு ஸ்கின் இருக்கு, அது இன்னும் எக்யூர் பண்ணல. இதில் போய் ஷார்ட் கன்னில் போய் M10 பச்சை கையில் இருக்கானா இல்லை.
கடைசியாக ஸ்னைப்பரில் போய் என்ன காணும் ஏடபிள்யூக்கு இதை கொடுத்து பச்சை இதையும் கையில் பிடிக்கல. அதை லைக் பண்ணிக்கோங்க. எதையுமே கையில் பிடிக்கல. நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னா ஏன்னா நம்ம அடுத்த மேட்ச்க்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறோம். காய்ஸ் லோனு ஃபெச்சாட் இருக்குல்ல அதில் போய் நான் எவனையா ஃப்ரெண்டு பிடிக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி நம்ம நல்லவனுங்களுக்கு பாயா விட்டுற போகிறோம். பாயா ஃப்யூச்சரில் நான் எல்லோரும் எனக்கு பாயா விட்டு தருவானுங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா ஐயா அப்படிப்பட்ட பிளேயரு. MP40 புல்லட் வாங்கலன்னா எப்படி இதுக்கு மட்டும் வாங்கிட்டு ஏய் கடைசியில் MP நான் வாங்கி போட்டோம்ல. இத்தனை புல்லட் வாங்கி நான் ஒரு புல்லட் கூட யூஸ் பண்ண போடல. ஏய் ஃப்ரெண்டு பிடிச்சண்டா. நட்பு நான் உண்மை பார்த்தேன்டா அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. முதல்ல இப்படி போட்டேன் இதே ஃப்ரெண்டுடா அப்படின்ட்டு வெளியே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சா ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க காய்ஸ். டே ஏ வேணாண்டா போடுறா. ஏய் இவன் வேற உள்ள வந்துட்டான்டா. ஏய் நான் தானே முதல்ல எலிமினேட் அவன். ஏ என்னடா டிஃபிட் ஆகிட்டேன். நான் தான் டிஃபிட் ஆனேன். சூப்பர். சாரி கைஸ் மாற்றி கேட்டேன். இந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் வரானுங்க. ஒத்ததை மாமி அருமை சுத்தாப்தா டுபுலன்னு எனக்கு டேமேஜ் இல்லை மட்டுக்கடா. ஃப்ரெண்டாவுடா வேணா அவனல்ல. காய்ஸ் அடிக்காங்க. ஓகே நம்ம போய் ரஞ்சித் பேஸ் 249 கூட போகலாம். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா அவர் ஆன்லைன் வந்தாரான்னு பார்க்குறதுக்கு தான். இப்போ அவர் யூஐடி போட போகிறோம் நண்பர்களே. போட்டுலாமா? போட்டு நான் உங்களை பார்க்குறேன். காய்ஸ் ரஞ்சித் பேஸ் 249 ஏன் மாற்றிட்டாருன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அப்படி காமிக்கு. ஓய் ஓல்டு பிளேயரா. ஓல்டு பிளேயர் வந்துட்டு போயிட்டாங்க. ப்ரோ வா ப்ரோ. யார் ப்ரோ நீ இன்வைட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் போட போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமை இருக்கேன். போட்டேன். டே வாங்கடா. ஏ பட கே ஓ முடிச்சிட்டேன்ல. ஓ மை காடுன்னு எவனோ சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் பிளேயரும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் பிளேயரும் ஒன்றா இருக்குங்க. அது எல்லாம் மைக்கு ஆனில் வச்சுருக்கு எல்லோரும். அதனால் வாய்ஸ் அப்படி தான் உங்களுக்கு கேட்கும். கண்டுக்காதீங்க. ஆனால் எனக்கு கேட்காது. நல்லா இருக்கேன் ப்ரோ. நீ எப்படி இருக்கீங்க? நானும் அப்படியே தான் இருக்கேன். சரி ப்ரோ நம்ம ரெண்டு பேருக்கும் அறுத்து கிழிக்கிற சான்ஸ் வச்சுக்கலாமா? உண்மையிலே வரியா ப்ரோ? எனக்கு ஏதோ நீ காமெடி பண்ணுறேன்னு தோணுது ப்ரோ. நம்ம ரெண்டு பேரில் யார் கில் அடிக்கிறாங்களோ அவங்க கம்மி கில் அடித்தவங்களோ அறுத்து கிழிக்கலாம். இது வந்து 110 ரெட்டாட்டி 50. 3ஆம் நம்பர் என்ன எங்கேயா கூட்டு போடாடே. இந்த பாவி
நான் ஹேங்கர் போகிறேன். முனிமா முனிமா காத்தர் கனிமா ஜட்போ அருமை நண்பர்களே. ப்ளூ ஜோன் தான் ஹேங்கர். இன்னைக்கு எல்லா லூட்டும் எனக்கு தான். ஒரே ஒருத்தன் வந்திருக்கான், போட்டுலாம். உங்களுக்கு என்ன ப்ரோ வேற மாதிரி கேட்குது? எனக்கு அதே பேர் தான் ப்ரோ காட்டுது. ப்ரோ எனக்கு வேற மாதிரி காமிக்கு ப்ரோ உன் பேர். ஏன் பக் ஆயிடுச்சா? கைஸ் நீங்களே பேரை பாருங்க. எனக்கு என்னவோ அவர் மேக்ஸ் விளாண்டு நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றதுனால அப்படி காமிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், அவர் மேக்ஸ் விளாட்றாரு, நான் ஃப்ரீ ஃபயர் விளாட்றேன். இங்கே பாருங்க ஒருத்தனை. ஏன் ப்ரோ ஃப்ரெண்டாக வரணும்? இல்லை ப்ரோ. டே நூபு குட்டி, என்னடா என்னடா சொன்ன? அதாவது ஒன்றும் இல்லை ப்ரோ, அங்கே அறுத்து கிழிக்கிற சேலஞ்சில் தோற்றுருவணும். எனக்கு இப்போவே திக்குங்குது. என்னடா அதுக்குள்ளே 9 பேர் செத்து போயிட்டீங்க ப்ரோ. அறுத்து கிழிக்கிற சேலஞ்சில் நான் தான் ப்ரோ ஜெயிப்பேன். ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஹெல்ப்பு வெண்டிங் மிஷினில் போய் ஒரு ஹீல் பிஸ்டல் மட்டும் வாங்கு ப்ரோ. நீ என்கிட்ட லேண்ட்மைன் இருக்கு ப்ரோ. வா நேர் டேமேஜ் எடுப்போம். அப்போ இப்போ வேணான்றியா? சரி போக போக எடுத்துக்கலாம். என்னடா இது மெடிக்கெட் மழையாக தாரீங்க? லெவல் 3 பேகு எடுத்துக்கலாம். டேய் என்னை விட்டு கில் அடிக்க ஆரம்பிச்சிட்டடா நீ. டே நூபு குட்டி சரி நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாமா காய்ஸ்? ராஜதந்திரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஓசிக்கில் எடுத்தால் கணக்கு வராது இப்போ சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை, கில் அடிக்கிறது தான் கணக்கு வரும். காய்ஸ் ராஜதந்திரத்தை ஆரம்பிச்சிடலாமா? அடிக்கான் ப்ரோ. வா டேய் ரிவைவ் பண்ணு ப்ரோ. இதே பொறுமையா வந்து ரிவைவ் பண்ணிரு ப்ரோ. வேணா பேக் அடிச்சிரு. ஏன் ப்ரோ பெரிய பிளேயரா? நான் செத்துட்டேன். ஏன் ப்ரோ அவ்வளோ பெரிய பிளேயரா? ஏய் எருமை மாடு ரிவைவ் பண்றா போ. ஏய் அடிக்காம போய் ரிவைவ் பண்றா. गाइस உங்க கூட வரவே கூடாது. நான் வெண்டிங் மிஷின் தானே போயிட்டு இருக்கேன். கண் எதுவும் தெரியலையா? உங்க கூட வரவே கூடாது. இப்போ எதுக்குடா ரிவைவ் பண்ண? ஏய் गाइस ரிவைவ் கேட்டு இப்போது கூட ரிவைவ் பண்ணன்னு கேக்குறாங்க गाइस. நாக்கு ஹெட்ல அடிச்சு டேமேஜ் எடுத்துக்கிட்டேன் ப்ரோ. நான் கொஞ்சம் லூட் மிச்சாய் ப்ரோ. ஏய் நானே லூட் அடிக்கல, அதில் அட்ரா தம்பி லூட்டை. ஓ லூட்லாம் அடிச்சுட்டேனா? சூப்பர் M8D ப்ரோ. AW கிடைச்சா கொடுங்க. ஏன் ப்ரோ AW வேணுமா ப்ரோ? போய் மேலே லெவல் 3 கன் கிடக்குறோம். அருமை. டேய் ஏன்டா திக்குன்னு பண்ணுத? நூபு குட்டி நூப் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. கையில் ஒத்த குச்சி இருக்கு, செத்துருவ. டே கில்ல மரியாதையாக கொடுத்துரு. ப்ரோ எனக்கு டேமேஜ். நீ நடந்த பாதையில் நீண்ட திருத்துனா. ப்ரோ ஒத்த குச்சி ப்ரோ. ப்ரோ ஏன் கில்ல? ஆஹா டே டேமேஜ் கூட தர மாட்டியாடா? நீ நடந்த பாதையில். டேய் ஆண்டா உனக்கு இப்பெல்லாம் சொல்லிட்டு வந்து ஓப்பன்லேருந்து மெடிக்கெட் போடணுன்னு. தம்பி என்கிட்ட நீ ஓஷிக்கில் போட்ட, அதனால என் ராஜதந்திரத்தை நான் ஆரம்பிச்சிருவேன், பார்த்துக்கோ. ஏய் என் கில்ல நீயா கொடுத்துருந்தானா நல்லது. இப்போவும் நேரம் இருக்கு. தர முடியாது. உனக்கு ஒரு 2 கிலோ கணக்கு வச்சுட்டு எனக்கு அந்த கிலோ கொடுத்துரு. முடியாது. லெவல் 3 பேக் வேணுமா? முடியாது. இல்லை என்கிட்ட இருக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? முடியாதுன்னு சொன்னால் நான் ராஜதந்திரத்தை ஆரம்பிச்சிடுவேன். ஆட ஆரம்பிடா. காய்ஸ் ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முதல்ல எனக்கு ஒரு சின்ன பொருள் வேணும்.
அது எங்கே இருக்கு இப்போ? இப்போதைக்கு பக்கத்தில் எதுவும் இல்லையே. ஓடு. என்னடா மேப்பில் வைக்கில் காணும்? நான் சாப்பிட போகிறேன், உனக்கு என்ன? அப்பா M4 அதுவும் டபுள் போல வேணும் ப்ரோ. இந்த ஒரு சிப் போட்டால் M4 ஃபுல் சிப்பு. ப்ரோ கொடு ப்ரோ. எங்க தலை? ஏன் கண்ணுக்கு தெரியல. என்ன காணும்? என்ன எங்கேயும் அச்சாதான் டேய் நூபே, ஓசிக்கில் எடுக்கா? நான் ஓசி லூட் எடுப்பேன்டா. அப்போ காய்ஸ் நூபு காய்ஸ் கணக்கு வராது காய்ஸ். எனக்கு தெரியாது. நீனே ராஜேந்திர ஆரம்பிக்கும்போது அப்போ நீ ஓசிக்கில் எடுத்தால் கணக்கு வராது. அப்போ கணக்கு இருக்கு. நீ நடந்த பாய். டேய் இறங்குடா, வண்டியை கொடுத்துட்றா. வண்டியை உடச்சுனா பாரு. நாளையை பார்த்துட்டு நீ மட்டும் ஏன்னா போய் வண்டி எடு. கண்ணே இறங்கிடு. இதோட நம்ம இந்த மேட்ச்சில் 4 கில் எடுத்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 10 கில் எடுக்க சொல்லியிருந்தாரு. நம்ம இந்த மேட்ச்சும் தான் நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். இந்த மேட்ச்சை ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம். நீ நடந்த பாதையில் நீண்ட நீண்ட திருத்துனார். ப்ரோ எனிமி ப்ரோ. காற்றிலே பம்பரம் அடிச்சிடுவார். ஆகாச நட்சத்திரங்கள் வீட்டெல்லாம் வெட்டவே மாடிதேலும் குடும் வீடு தகத்தால் மீயலும் முன்னில் தேனிந்து நேரும் நீயும் தவித்தெடுத்த வன்மொரு மாற. என்னடா நான் 3 அடி அடிக்கிறேன், பாட்டமாக நிற்கிறேன். லூட்டடி லூட்டடி தடி 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 தடி. ஆமா நிக்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ரோ. வாங்க போலாம் கைஸ். கைஸ் ஆரம்பத்துல நான் இன்னும் டெத் ஆகல. என்னை அடிச்சிட்டான் ப்ரோ. அவனை அடி அவனை அடி. ஏன் பின்னாடி பாருடா. எங்கடா? அட பாட் நூபு. ஏய் गाइस பாருங்க गाइस நூபு மாதிரி நிக்கிறான். நூபு பையன். இவனெல்லாம் மேட்ச் புட் பண்ண மாதிரி என்ன சொல்லணும்? ஐயோ ஏன் ப்ரோ கத்துத? அடுத்த மேட்ச் கிக் அடிச்சு விட்றேன். டேய் ரிவைவ் பண்றா. போறேன்டா. டேய் ரிவைவ் பண்றா போடா. டேய் வெண்டிங்ஸ் குடிச்சு விடுறாங்க. அது ஒண்ணும் தெரியாது. குடிச்சு விட்டாதான் நிறைய பண்ணுது. போடா குடிச்சு விட்றா. பின்னாடி போடா. பீமா சத்தியில் ஒன்று இருக்கு, அங்கே போகலாம். அண்ணா சூப்பர் இனில இருந்தா போட்டு போ. வெறி ஏத்திட்டு இருக்காங்க गाइस. இந்த கில்லெல்லாம் சீக்கிரம் போடா गाइस. நிறைய கில்லெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன். ரிவைவ் பண்ணிட்டு நம்ம அப்படியே கில் அடிச்சுட்டு போயிடலாம். செத்துட்டேன்னா பாரு, சீக்கிரம் போ. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. பின்னாடி இருந்த 3 இனிலேயே யூஸ் பண்ணி ஓடுறேன். எங்கடா போற? ஐயோ பின்னாடியா गाइस. வெறி ஏத்துறாங்க. ரிவைவ் பண்ணியாச்சு. ஓடு ஓடு. யா இந்த அடர்ந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போகிறோம். யா இந்த சூப்பர் இன்னில் போட்டனால எனக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு. உயிர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
நீ நடந்த பாதையில் ப்ரோ டீம் மேட் நூபு குட்டிங்களா என்னடா இல்லை என்ன விட்டு கில் அடிக்குங்க கில்லு இதுதான் லூட் அருமை நீ நடந்த ஓரை நீண்ட திருத்தோனார் நான் நடந்த பாதையில் ஓகே போலாம் போகையாகவே தொட்டுதலோடி கொண்டு காய்ச்சிலே பம்பரமாச்சிடுவார் இப்போ நான் லூட் அடிச்சுட்டு போயிட்டுருக்கேன். என்ன ப்ரோ வாய்ஸை காணணும் என்னாச்சு? நிறைய ப்ரோ என் லூட் பாக்ஸ் நானே லூட் அடிச்சேன். ப்ரோ நீ ஃபோன் பண்ணு ப்ரோ நான் பிக்கப் பண்ண வாரேன். டே கண்ணே நீ எங்கே அடிக்க மரியாதை சொல்லிடு. டே ஜோனுக்குள்ளே எங்கடா லூட் அடிக்கிறீங்க எல்லாரும்? போப்ரா எப்படியோ ஜோனு பிடிச்சி போட்டு Quadra takedown. 4 கிலோ அடிச்சிட்டாங்க 5 கிலோ தான் அடிச்சிட்டாங்க. எல்லாம் எப்படியோ ஜோனுக்குள்ளே வந்துருங்க. டே போடுறா மெடிக்கிட்ட நீ நடந்த ஐயோ எந்திலே போட்டுக்கிட்டேன்டா. Capturing the revival point. Resources here. ஒத்த குச்சிங்கடா. ஐயோ நீ என்னடா என்ன ப்ரோ ஆச்சு செத்துட்டியா? ஐயோ காய்ஸ் ஜோன் செம்ம இறங்குது காய்ஸ். செத்துட்டேன் நான் செத்துட்டேன் எப்படியோ சூப்பர் மிடி போடு. ஐயோ காய்ஸ் ஹெச்பி நான் பாட்டுக்கு கிட்டத்தட்ட நீ இப்போ ஜோன் சர்வர் மாதிரி எப்படியா ரிவைவ் பண்ணி விட்டுரு. ஜோனுக்குள்ளேயே போய் ரிவைவ் பண்ணுறா ப்ரோ. நீ தான் ப்ரோ இப்போ ஜோன் சர்வர் சூப்பர் ரிவைவ் சூப்பர் மிடி போடுறா. ஐயோ காய்ஸ் சூப்பர் மிடி போடு. I need equipment. டேய் ஜோனுக்கு போகணும்டா. டேய் அப்பா நான் ரிவைவ் ஆயிட்டேன். ஐயோ ஜோனுக்குள்ள நான் போயிட்டேன். பரவாயில்ல போச்சு காய்ஸ். இரு ப்ரோ என்னால முடிஞ்சா நான் போய் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு கில்லுக்காக இப்படி செத்துட்டேன் காய்ஸ். இதுக்கு நான் கில்லு நாய் மாதிரி அலையக்கூடாது. இப்போதைக்கு ஜோனுக்கு வெளியே தான் வந்து நிற்கிது. Help me. பூயா எடுக்க வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயோ ஜோனுக்கு போ நீ. இருறா ஒரு லாங் ரேஞ்ச் கன் எடுத்துட்டு போறான். ஓகே ஃபேமஸ் Thanks. ப்ரோ நான் ஒன்றை சொல்லலை ப்ரோ. இப்போதைக்கு ஃபேமஸ் டேய் இங்கே நின்று என்னடா பண்ணுறீங்க? ஜோனுக்குள்ளே போங்கடா. ப்ரோ நான் ட்ரை பண்றேன் ஒரு மேட்ச் போய் அடிக்க. டே ஜோனுக்குள்ளே போங்கடா ப்ரோ. நீ தான் ப்ரோ பூயா எடுத்துடணும். இரு என்னடா பண்ணுறீங்க ஜோனில்? நான் ஜோனுக்குள்ள சேஃபா இருக்கேன். ரிம்னாம் வில்லேஜில் தானே வெண்டிங் மிஷின் இருக்கு. இப்போ ரிவே தான் பண்ண முடியாது. பூயா எடுங்கடா. 3 vs 4 3v4. இது ஜோனுக்கு வெளியெல்லாம் ஜோன் தர மாதிரி சுற்றிட்டு இருக்கானுங்கடா. ஐயோ டக்குன்னு போங்க ப்ளீஸ் இருக்கான் ப்ரோ. அடி ப்ரோ உள்ளே போய் அடி ப்ரோ செத்துறாத ப்ரோ உட்காந்துருக்கான். அவ்வளோதான் ப்ரோ. ஐயோ என்னாச்சு? ஐயோ ப்ரோ யாரு ப்ரோ நீ அங்கே போய் க்ளூ வால் போட்டுட்டு இருக்க? டேய் இரு ப்ரோ நான் எனிமி இருக்கானா? 1 vs 4 இரு ப்ரோ ப்ரோ. உன்னால் தான் ப்ரோ மேட்ச்சுக்கு நம்ம டீமுக்கே பால் எடுத்து தர முடியும். அடி ஐயோ இரு ப்ரோ சோலோ பீஸ் நான் மட்டும் தானா? ஆமாம் ப்ரோ. இரு ப்ரோ வரட்டும். அவனுங்க ஸ்குவாடாக இருந்தாலும் இருப்பானுங்க ப்ரோ. செத்துட்டான் ப்ரோ லூட் அடி ப்ரோ. நீ தான் ப்ரோ. யூ ப்ரோ காய்ஸ் அடுத்த கிளிக்க சான்ஸில் தோத்துட்டோம். எனக்கு என்னவோ நான் இந்த மேட்ச்சில் பண்ணலாம் மனசில் வச்சுட்டு அடுத்து கிழிச்சுவாரு போல என்ன. எங்கே இருக்கான் பாருங்க. பிளேஸ்மெண்ட் ப்ரோ. பிளேஸ்மெண்ட் நம்பர் 3 ப்ரோ. சூப்பர்
3 தானே? ஆமாம். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கிடச்சா டைமண்ட்ரா. ஓகே ப்ரோ 45 6. ஆ ப்ரோ உனக்கு எனக்கு ஒன்று ப்ரோ என்ன இது என்னாச்சு ப்ரோ என்ன ப்ரோ? guys தெரிஞ்சு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம்ல போட்டோம். கைஸ் இன்னொரு மேட்ச் போகலாமா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 10 கிலோ அடிக்க சொல்லியிருக்காரு. அவருக்காண்டி இந்த மேட்ச் எப்படியாச்சும் 10 கிலோ அடிக்க போகிறேன். டேய் நிறுத்துறா. நீ தான்டா 10 கிலோண்ணா. ஓய் ப்ரோ சார் ரெடி கொடு, எனக்கு காமிக்குது உன் ரியல் பேர். ஒரே நிமிஷம் ரெடி கொடு. நான் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணு. ரெடி கொடு ப்ரோ. கட் பண்ணு. இங்கே வாரு ப்ரோ. ஆமாம் காமிக்குது. கேம்ல பக் ப்ரோ. ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நியூஸே பண்ணுறதில்ல. ஓகே ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் ஃபீமேல் கஸ்டம் வச்சுருக்கீங்க? ஆமாம் ப்ரோ. இரு ப்ரோ ஒரு நிமிஷம். இந்தா ப்ரோ பூ ப்ரோ. இது ப்ரோ ஃபீமேலில் ஏதாவது பண்டல் போடுவோம். நானும் இன்னும் சேர்த்து வச்சு ஒரு பேக் வாங்க. ப்ரோ ரெடி கொடு ப்ரோ. என்ன ப்ரோ மைக் ஆன் பண்ணி பேசுங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நாங்கள் 2 பேர் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். மறுபடியும் ஓகே ப்ரோ என்ன அடுத்து கிளிக்க சேலஞ்ச் அடுத்து கிளிக்கவே இல்லை. பரவாயில்ல பாவம் ப்ரோ. இந்த அடுத்து கிளிக்க சேலஞ்ச் வச்சுக்கலாமா ப்ரோ? நான் கற்று வச்ச மொத்த வித்தையும் இறக்க போகிறேன். என்ன யோசிக்கல? ஆமாம் என்ன நேர்மையான கிண்ண முடிஞ்சா அடிச்சு பிடிச்சிக்கோங்க. ஏன் எனக்கு நேர்மையாக நிறைய கில்லு அடிக்க வராதுன்னு தான் சொல்கிறேன். அம்மா சொன்னாங்க நேர்மையாக ஏசே போன டைம் அடித்தேன். எப்பட்றா இவ்வளோ தூரத்தில் காமிக்குது? பக்கு ப்ரோ பக்கு ப்ரோ. இங்கே பாரு ப்ரோ. நான் இறங்கிட்டேனா? இல்லை யார்கிட்ட என்கிட்ட அனுப்பி விட்டுட்டா? ஆமாம் இல்லை ஹேங்கரே போகலாமா? போகலாமே. குடிச்சுட எங்கே இருக்கு? சாரி ப்ரோ ஹேங்கர் பின்னாடி இருக்கு. சரி என்ன வில்லேஜ்? அது எங்கே இருக்கு? என்ன வில்லேஜில் என்ன அதுக்குள்ள செத்துட்டோம்? பீக்கில் இறங்கிருக்கோம். டே நூபுங்களா ப்ரோ? என்ன ப்ரோ அங்கே போயிட்ட? இங்கே தான் இருக்கியா? ரிவர் சைடு ப்ரோ. ரிவர் சைடா ப்ரோ இறங்கலான்னு பார்த்தா இறங்கலான்னு இல்லை இறங்கிட்டேன். நான் ரிவர் சைடில் கால் தாத்த பதிச்சாச்சு. லெவல் 3 பேகு. புல்லட்டு பஞ்சம் இல்லாத கிடச்சிருச்சு. பிளாஸ்மாவா? லாங் ஷாட் ரெண்டுமே பக்காவாக இருக்கு. என்கிட்ட பக்காவாக இருக்கு. எவன்டா அதுக்கு என்ன ஸ்பாட்? அக்கா வச்சு நவுத்து சோற. எனக்கு பிடிச்ச கண்ணில் கிடச்சிருக்கு. நான் ஏன் எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா காலங்கள் மாறிடுச்சு மக்களே. ப்ரோ ஸ்னைப்பர் வேணுமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. இங்கே வா ப்ரோ. இந்த VSK 94 தான் ப்ரோ இருக்கு. வேண்டாம் ப்ரோ. யோ இங்கே வாயா காய்ஸ். இப்போ நான் பொண்ணு கேட்ட மறந்துட்டேன். பண்ணி வந்துட்டான். சோப்புண்டு வேணுண்டு இந்தா. இல்லை காய்ஸ் எனக்கு இந்த வாய்ஸே ஒழுங்கு. நான் நார்மலாக பேசுகிறதே ஒழுங்காக வர மாட்டேங்குது. MP5யா? நான் உன்னை தினமும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இப்படி கேமில். எவ்வளோ டோக்கன் வச்சுருக்க? நீ எவ்வளோ வச்சுருக்க? சொல்கிறேன் 200. உனக்கு ரிவே பண்ணுவோம். 1 சார் நான் 2 ஷார்ட் ரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்.
வாடா சீக்கிரம். இப்போ சொல்லிட்டேன் ஒரு ப்ராப்ளம். நான் சொல்கிறேன், நீ பண்ணணும். சொல்லுடா. எனக்கு ரிவே பாயிண்ட் தேவைப்படும், ஆனால் நான் தான் ரிவே பண்ணுவேன். என்கிட்ட 400 இருக்கு, உன்கிட்ட 400 இருக்கு. ஆமாம். வா அப்போ இதுவே பண்ணுவோம். என்னடா அதுக்குள்ளே அங்கே போயிட்ட? அங்கே போயிட்டு ரிவேலாம் பண்ணிட்டு மறுபடியும் லூட் அடிக்க இங்கே வரணுமா? எங்கனாலும் நீ போ. நூபுரா நம்பர் தான் நான் ரொம்ப நேரம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நூபு குட்டிங்க ஒருத்தன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க. போடா ரிவே பண்றாங்க. அவன் நினைப்பான், டே நூபுடா இவனுங்கெல்லாம் என்ன ரிவே கூட அப்படின்னு பேசிட்டு இருந்தேன். நான் ரிவே பண்ணிவிட்டேன். ஏன் வா. எங்க வா? எங்க போவ? வா எல்லாமே வா. இந்த ரிவர் Capturing the revival point. ரிவே பண்றாங்க. ரிவே பண்ணிட்டு போடுறோம், அடிக்கிறோம், கில் எடுக்கிறோம். என்ன அப்புறம் என்னோட ஸ்பீடாக ஓடுற? அப்படிதான். பொண்ணுங்களாம் மெதுவாக தான் ஓடுவாங்க. டே நான் பையன், மறந்துடாத. Capturing the revival point. டே எங்கடா போற? இது போனாங்க. ஷப்பா, கடல் எவ்வளோ அழகா இருக்கு. வாபுல ஒரு குளியல போடலாம். ஏ இந்தா ஷப்பா, அக்கா நீச்சல் கலக்குதாலே. ப்ரோ அக்கா நீச்சலில் கலக்குதா. எனக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அக்காவை டைவ் அடிக்க வைக்க போகிறேன். என்ன ப்ரோ நல்லா குளிக்கிற போல? ஆமா வா. குடிச்சிருக்கேன் பாரு வா. ப்ரோ ஒருத்தன் யாட்ரா ஃபுல் பண்ணிட்டுருக்கான். அங்கதான்டா கூப்பிடுறேன் வா. அங்கே ஒன்று, அப்புறம் முன்னாடி ஒருத்தன் ஆர்சனல் ஃபுல் பண்ணுறான். அதை குறிச்சோட ஆர்சனல். Target arsenal being captured. Target arsenal being captured. ஆர்சனல் தான் எனக்கு முக்கியம். அதுல தான் ஏடபிள்யூ கிடைக்கும். ப்ரோ எனக்கு பேக்கப் கூட சீக்கிரமா ப்ரோ. ப்ரோ முன்னாடி போ ப்ரோ, நான் எங்க இருக்கேன்னு பார்க்கறேன். போ. ஏன் ப்ரோ என்ன கொல்ல எதுவும் பிளான் பண்ணுறியா? இல்ல ப்ரோ முன்னாடி தான் வரீங்கன்னா பாரு. ப்ரோ கொன்றாத ப்ரோ, அப்புறம் நடக்கூடாதெல்லாம் நடந்துரும். குடுகுடுன்னு ஓடி போ. நான் என்ன சடுகுடுனா ஓடி போகிறேன்? நானும் குடுகுடுன்னு தானே ஓடுறேன். Capturing the revival point. நாக்கு உள்ள இருக்கானு நான் அடிச்சுக்கிறேன்டா. நான் தான் அவனை ஏற்கனவே நாக்கு அடிச்சுட்டேன். நான் 150 கொடுத்துட்டேன்டா அவனுக்கு. ஓசிக்கில் எடுத்துட்டேன். என்ன ஸ்னைப்பர் வச்சிருக்க 150 கொடுக்க? ஆமா ஸ்னைப்பர் தான் வச்சிருக்கேன். ஸ்னைப்பருங்க. டேய் எங்கடா ட்ரீட்மெண்ட் ஒய்யே? வீட்டுக்கு போயிடுச்சு. டேய் ட்ரீட்மெண்ட் ஒய்யிடாங்க. நான் வந்தேன். நான் கையில் வச்சிருக்கேனே இதா. ப்ரோ குடு ப்ரோ அதை என்கிட்ட. குடிக்க முடியாது. சரி ப்ரோ நானும் வரேன். டைரக்டா வண்டி தூக்கி கொடு. Target defense airdrop being captured. ஏர்ட்ராப் ஃபுல் பண்ணிருக்கான். Go for the arsenal. ஆனா அஸ்னல் இன்னொரு அஸ்னல் போங்க குடிச்சிட்டு இருக்காங்க. இரு ப்ரோ எனக்கு அஸ்னல் போடா. ரெண்டு பேருக்குமே லூட் கிடைக்கும். என்ன ப்ரோ அடிக்கானா? போ வேகமா போடா. வா அஸ்னல் மட்டும் இல்ல. Capturing the defense டே airdrop. எவனா இருக்கான்னு நான் சொன்னேன்டா. வா ப்ரோ ஆர்சனல் போலாம். ஆமா ஏடபிள்யூ கிடைச்சிருச்சு. வா வண்டி எடு. போ இங்க இருக்கிறது ஒரு நிமிஷமா. அஸ்னல் போ. குடிச்சு விடு. குடிச்சு விட்டுருக்கல நாயே. கொஞ்சம் ஊத்திட்டு இருக்கேன். நீ வண்டி டேரக்டா ஆர்சனல் தான். ஆர்சனலுக்கு நடுவில் வண்டி நிற்க.
சீக்கிரம் போ ப்ரோ. எனக்கு அந்த கில் ப்ளீஸ் ப்ரோ. நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. Enemy spotted. யாரா நீ எங்க ஓசிக்கு நீ எடுத்துடா. வாடா ரிவே பண்றா. வால் போட்டு ரிவே பண்றா. ஏய் வால் என்னடா இவ்ளோ ஸ்லோவா போற? Thanks. சீக்கிரம் அடிச்சு விடு. எங்கடா உள்ள மாட்டிக்கிட்டேன். எங்க ப்ரோ இருக்கா? பக்ல மாட்டிக்கிட்டேன். உடச்சு விடு. அப்புறம் எப்படியா போயிடலாமா மெதுவா? ம் நீ பாரு வாசிக்கலாம் எடுத்துட்டு இருக்க. நீ எடு ப்ரோ, நீ எடு. அப்போ சார் போன மேட்ச் என்ன பண்ணீங்க? Capturing the போன target. மேட்ச்ல நான் ஒரு கில் மட்டும்தான் வாசியை எடுத்தேன். பொஜி ஏய் எவன்டாது? நீ எப்படா செத்த? எவன்டாது? என் கூட வரா. நீ எங்க போற? இது ஒரு மைனஸ். ஏய் நான் என் கூட வேணா வர சொன்னேன். ஏன்டா எனக்குனே வாரீங்க? எதுவும் ஆகலை கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித் வர்த்தா.